பிரபல பாராநார்மல் ஆக்டிவிட்டிஸ் சார்லி சிட்டண்டன் ரீசெண்டாக கதிரேசன் அவர்களோட ஆத்மா கூட பேசி அவரை பற்றின ஒரு சில விஷயங்களை சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்டர் தனுஷ் எங்களோட பையன் அப்படின்னு கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தவங்க தான் கதிரேசன் மற்றும் மீனாட்சி. இதில் கதிரேசன் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உடல்நலக்குறைவு காரணமாக இறந்து போயிருந்தார். அவரை பற்றின ஏகப்பட்ட விஷயங்கள் சோசியல் மீடியாவில் வந்து இருந்துச்சு. எப்பயுமே சார்லி சிட்டண்டன் அவர்கள் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடிய பீப்புள் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க எப்படி இறந்தாங்க, எதனால் இறந்தாங்க, அவங்கள பற்றின ஒரு சில விஷயங்கள் கேட்கணும் அப்படின்னு பேராநார்மல் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுவார். இதற்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இறந்து போயிருந்த செலிபிரிட்டிஸை அவர் வீடியோ எடுத்து போட்டிருக்காரு. கடைசியாக கேப்டன் அவர்கள் இறப்புக்கு கூட அவர் ஆன்மாத்திட்ட பேசி வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. அதை தொடர்ந்து இப்போ தனுஷ் அவர்களோட அப்பா அப்படின்னு அவர் சொல்லவும் தனுஷ் அவர்கள் இப்போ வேர்ல்டு வைடு ஃபேமஸாக இருக்காரு. அந்த ஒரு காரணத்தினால இவங்களை பற்றி போட்டால் கண்டிப்பாக ஆடியன்ஸ் பார்ப்பாங்க அப்படின்னு கதிரேசன் அவர்களோட ஆத்மாவுக்கிட்ட அவர் பேசி வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் அவர் இது கதிரேசனா அப்படின்னு கேட்க எஸ் அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் வந்துருந்துச்சு. நீங்கள் இந்தியாவா அப்படிங்கிறது கேட்க கொஞ்சம் நேரம் கழிச்சு எஸ் அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் வந்துருந்துச்சு. ஆக்சுவலி ஆமாம் அப்படின்னு தான் வந்துச்சு. கீழே அவர் எஸ் அப்படிங்கிற மாதிரி சப்டைட்டில் கொடுத்துருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி இறந்தீங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. எந்த ஒரு ஆன்சரும் வரலை. அண்ட் அதை தாண்டி தனுஷ் உங்களோட பையனா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதற்கும் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி பதில் வந்துருந்துச்சு. உங்ககிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கா, நீங்கள் என்கிட்ட இன்னும் பேச தயாரா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டிருந்தாரு. ஆனால் அதுக்கப்புறம் மிகப்பெரிய லெவலில் ஆன்சர் வரல. அவர் அப்படியே அந்த லைவை ஸ்டாப் பண்ணிட்டாரு. இந்த ஒரு வீடியோவை அவரோட சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருந்தாரு. இதை பார்த்து எல்லாருமே அவரை கலாய்ச்சிட்டு தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவர் மதுரையில் உள்ள ஒரு ஆள், அவருக்கு தமிழ் தான் தெரியும், இங்கிலீஷ்லாம் சுத்தமாக தெரியாது. அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் இங்கிலீஷ்லேயே பேசுனீங்கன்னா அவர் எப்படி பேசுவார்? தனுஷ் சார் இப்போ வேர்ல்டு வைடு ஃபேமஸாக இருக்கிறதுனால அவர் பேரை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட சேனலை க்ரோத் பண்ணிக்க பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் சூரி விடுதலை படத்தோட 2ஆம் பாகத்தை பற்றி ரீசெண்டாக ஒரு அப்டேட் கொடுத்திருந்தாரு. சமீபத்தில் ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்ட அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, விடுதலை பாகம் 1 எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிச்சோ அதை விட விடுதலை பாகம் 2 ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும். படம் ஆல்மோஸ்ட் முடிய போகுது, இன்னும் கொஞ்சம் நாட்கள் மட்டும்தான் ஷூட்டிங் பெண்டிங் இருக்கு. முதல் பாகத்தில் விஜய் சேதுபதி அதாவது வாத்தியார் மிகப்பெரிய அளவில் வரலன்னு வருத்தப்பட்டீங்க. 2ஆம் பாகத்தில் அவர் நிறைய நேரம் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்கு. அண்ட் ஏன் கூடயும் அவருக்கு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். முதல் பாகத்தை விட இந்த பாகம் உங்களுக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. மேலும் கொட்டுக்காளி படமும் ரொம்பவே நல்லபடியாக வந்திருக்கு. ஏகப்பட்ட இடங்களில் திரையிடப்பட்டு காட்டியிருக்கோம். நல்ல வரவேற்பு இருக்கு. அந்த படமும் ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. மேலும் ரீசெண்டாக அவர் ஓட்டு போட வரல அந்த ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. இந்த முறை ஷூட்டிங்கில் இருந்ததுனால நான் மாட்டிக்கிட்டேன், ஆனால் கண்டிப்பாக அடுத்த முறை அந்த தப்பை நான் பண்ண மாட்டேன், ஓட்டு போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அண்ட் விடுதலை பாகம் 1 சூர்யா அவர்களோட நடிப்பு மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டிருந்துச்சு. விடுதலை பாகம் 2 கண்டிப்பாக அதற்கு அப்படியே இன்னும் சூப்பராக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.